வணக்கம் நண்பர்களே. பிஜிடிஆர்பி 2021 வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு எல்லா மீடியாவிலையும் நியூஸ் வந்துட்டுருக்கு. கல்வித்துறை அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இருந்து இந்த நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோவை போடுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிடிஆர்பி படிக்க இலவச புத்தகங்கள் எங்கு கிடைக்கும்? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எங்கெங்கே கிடைக்கும்னு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நியூஸை சொல்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் உங்களுடைய மாவட்ட தலைநகர் நாமக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல்னால் நாமக்கல் மாவட்ட தலைநகர், கரூர்னால் கரூர் மாவட்ட தலைநகர், திருநெல்வேலினா திருநெல்வேலி மாவட்ட தலைநகரில் ஒவ்வொரு மிகப்பெரிய நூலகம், லைப்ரரி இருக்குது. மாவட்ட மைய நூலகம்னு சொல்லுவாங்க. அந்த நூலகத்திலிருந்து தான் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நூலகங்களுக்கும் புத்தகங்கள் வாங்கி தரப்படும், பிரித்து கொடுக்கப்படும். சரிங்களா? அந்த மாவட்ட மைய நூலகத்தில் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பே, இப்போ இல்லைங்க, 2010க்கு முன்பே, எனக்கு தெரிஞ்சு 2005 அந்த டயத்தில் இருந்தே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புக்கு போட்டித் தேர்வுகளுக்கு உரிய அத்தனை புக்கும் வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட மைய நூலகம். அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும், பல பேர் போயிருக்க மாட்டீங்க. இனிமேல் இந்த டயத்தை அந்த மாவட்ட மைய நூலகத்தை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாவட்ட மைய நூலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உண்மையிலேயே படிக்க ஒரு உகந்த சூழல். நானும் அந்த மாதிரி படித்திருக்கின்றேன். சரிங்களா? நீங்கள் அவனுக்குள்ளே மெம்பரோடு ஆக தேவையில்லை. அவனுக்குள்ளே போய் படிக்கணும்னு ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் கேட்பாங்க. ஒன் டைம்ஸ் நீங்கள் 50 ருபீஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மெம்பர், வாழ்நாள் உறுப்பினர் அந்த லைப்ரரியில். சரிங்களா? அது ரொம்ப மிகப்பெரிய காசு, கடினமெல்லாம் கிடையாது மெம்பர் ஆகிறதுக்கு. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உடனே ஏற்கனவே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட உங்களை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா உடனே சேர்த்துக்குருவாங்க. இல்லைனா நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஎட் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை பிஎட் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அங்கனக்குள்ளே இருக்கிற உயர் அதிகாரிகள், இப்போ பிரின்சிபல், அவங்ககிட்ட ஒரு லெட்ரு வாங்கி கொடுத்தோம்னா நம்ம மெம்பர் ஆகிடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே நீங்கள் படித்து முடித்து வீட்டில் 2-3 வருஷமாக இருக்கிறீங்கன்னா பிரச்சனையே இல்லை. மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லைனா வேறு ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. மேக்ஸிமம் ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் மேக்ஸிமம் பிஜிடிஆர்பிக்கு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அனைத்து புத்தகங்களும் அனைத்து வகையான பாடங்களுக்கும் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அத்தனை புத்தகங்களும் உள்ளது, நல்ல நிலையில் உள்ளது, படிக்க தகுந்த நிலையில். அதை யாரும் எதுவும் எழுத முடியாது, நோட்ஸ் எல்லாம் எழுதக்கூடாது. புக்கை படித்து அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். சரிங்களா? நம்மளை மேற்பார்வையிட ஏற்கனவே ஒருத்தர் அவங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஒரு சில லைப்ரரியில் சிசிடிவி கேமராவும் உண்டு. சரிங்களா? நீங்கள் நல்ல பழக்கம் ஆகிட்டிங்கன்னா, அந்த லைப்ரரிக்கு போக வர நல்ல பழக்கம் ஆகிட்டிங்கன்னா, அந்த புத்தகங்கள் வீட்டிற்கு எடுத்து செல்லவும் அனுமதி உண்டு, ஜெராக்ஸ் போடவும் அனுமதி உண்டு. அங்கேயே ஜெராக்ஸ் மிஷினும் இருக்குது. எந்தெந்த உங்கள் பேட்டர்னை பாருங்கள், ஆக்சுவலாக உங்கள் சிலபஸை பாருங்கள், உங்கள் சிலபஸில் எந்தெந்த போர்ஷன் கவர் ஆகுதோ அதை மட்டும் ஜெராக்ஸ் போட்டும் வைத்து கொள்ளலாம். 30,000 40,000 செலவு பண்ணி 6 மாதம் 7 மாதம் வெளியில் போய் படிப்பதற்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு அதுக்குன்னு தனியாக புக்ஸ் எல்லாம் அவைலபிள் அவுட் சைடு. அதை வாங்கி நீங்கள் டெஸ்ட் எழுதி பழகிக்கலாம். அதனுடைய ஆன்சர் பின்னாடியே கடைசி பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு தடவை பென்சிலில் டிக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 5 100 200 போட்டு அதில் நீங்கள் ஏபிசிடின்னு போட்டு வந்தீங்கன்னா அதை நீங்கள் பிஜிடிஆர்பி முடித்த பிறகு, நீங்கள் வெற்றி அடைந்த பிறகு, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை தேவைப்பட்டால் மறு விலைக்கு நீங்கள் விற்றுக்கொள்ளலாம். இது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த காலேஜில் நீங்கள் ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் என்ற ஒரு மெம்பராக நீங்கள் இருப்பீங்க. ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன், ஓபிஏன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அந்த கார்டு வாங்கி வச்சிட்டிங்கன்னா, அந்த காலேஜில் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் காலேஜுக்கு போகலாம். சரிங்களா? வாய்ப்பு இருந்தால் அது இல்லாமல் நீங்கள் போகலாம். உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு லைப்ரரி இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ரொஃபஸர்கிட்ட, சார் எனக்கு இந்த புக்கு தன்னால் வேணும்னு கேட்டால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து தான் தரப்போகிறாங்க. இதுக்கு உங்களுக்கு வேண்டியது உங்களுடைய ப்ரொஃபஸர்கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஏற்படுத்தி கொள்ளுங்கள்.
சரிங்களா? அத்தனை புத்தகங்களும் இருக்குது. நீங்களே பெரும்பாலும் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, என்னென்ன புக் இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் ஏற்கனவே உங்களுக்கு ஹெச்ஓடி கிட்ட நல்ல பழக்கம் இருந்தால் நீங்களே போய் எடுத்துகிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கலாம், அவங்க எடுத்து கொடுப்பாங்க. இல்லைன்னா உங்களுடைய ஜூனியர் இல்லைடைய உங்கள் தம்பி தங்கை யாராவது அந்த கல்லூரியில் படித்தால், நீங்கள் மனது வைத்தால், நீங்கள் நினைத்தால் அவர்களின் மூலமாக எடுத்துகிட்டு வர சொல்லி நீங்கள் படிக்கலாம். ₹1 செலவு கிடையாதுங்க. நான் சொல்கிறதெல்லாம் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இல்லை எனக்கு புக்கு சொந்தமாகவே வேணும்னா இன்னொரு மெத்தட் இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு மட்டும் தெரிய வாய்ப்பு கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் பழைய புத்தகங்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பல கடைகள் உள்ளது. சரிங்களா? ஒரு கடை 2 கடை இல்லை. ஒரு ஊருன்னு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 15 கடை கிட்ட. நான் சொல்கிறது ஒரு சின்ன டவுன். சரிங்களா? அது மாவட்ட தலைநகரமாக கூட இருக்கலாம். மெயினாக மாவட்ட தலைநகரங்களில் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் இது இருக்குது. இப்போ சென்னையிலலாம் பல கடைகள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்கள் சிலபஸை பாருங்கள். ஒரு வாட்டி புது மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் சிலபஸை பாருங்கள். அந்த சிலபஸில் மெயினாக ஹெட்டிங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங் உள்ள புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஈவன் சைக்காலஜி, ஜிகே கூட எக்கச்சக்கமான புத்தகங்கள் கிடைக்கிறது. இல்லை சார் நான் புது புத்தகங்களே வாங்கிக்கிறேன்னா, ஒவ்வொரு வருடமும் புத்தக கண்காட்சி மிகப்பெரிய நகரங்களில் நடக்கிறது. சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளில் நடக்கிறது. அந்த மாநகராட்சிக்கு போனீங்கன்னா சலுகை விலையில் பல புத்தகங்கள் நீங்கள் வாங்கலாம். 10%, 20%. கடைசியாக நடந்த ஒரு புத்தக கண்காட்சியில் 50% கூட கொடுத்தாங்க. போட்டித் தேர்வுகளுக்கு 50% சலுகை விலையில் கொடுத்தாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கி படிக்கலாம். சரிங்களா நண்பர்களே? இல்லைன்னா இப்போ கரண்ட்டாக படிப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ கரண்ட்டாக படித்து முடிச்சுட்டு அவங்க ஏற்கனவே வேலை வாங்கியிருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கூட முடிந்தால் உங்களுடைய ரிலேஷன்ஸ், நண்பர்கள் இல்லை உங்கள் நண்பர் மூலமாக கேட்டு நீங்கள் படிக்கலாம். இது மாதிரி படித்து செலவில்லாமல், இது முழுக்க மேக்ஸிமம் செலவாகாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹30,000 மிச்சம். பணம் இருந்தால் நீங்கள் ஒரிஜினல் புக்கே வாங்கி படிக்கலாம், அலைச்சல் இருக்காது. ஆனால் நீங்கள் லைப்ரரிகள்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக மின் வசதியெல்லாம் இருக்குங்க. மின் வசதி, ஃபேன் வசதி, தண்ணீர் வசதி, நீங்கள் சாப்பாடு கொண்டு போனீங்கன்னா சாப்பிட்ற வசதி கூட ஒரு சில லைப்ரரியில் இருக்குது. நீங்கள் உடனே விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு இடம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் புத்தகங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு வாங்கி வைக்கப்பட்டுள்ளது. அங்கேயும் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஒரு நாளைக்கு டவுனுக்கு போகிறீங்க, என்னதான் இருக்குனாலும் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இது பல தலைநகரங்கள் இருக்குது. கண்டிப்பாக அனைத்து தலைநகரங்களிலும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அங்கேயும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பல போட்டித் தேர்வுகளுக்கு, டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி வங்கி போட்டித் தேர்வு, இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு மாவட்ட மைய நூலகமும் அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு அலுவலகமும் பல முறை செய்தித்தாள்களே விளம்பரமே கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இலவச போட்டித் தேர்வுக்கு கோச்சிங் கொடுக்குறோம்னு. சரிங்களா? அவங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒவ்வொரு வருடமும் ஃபண்ட் அலாட் பண்ணுது. மாவட்ட மைய நூலகத்துக்கும் சரி, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கும் சரி, இவ்வளவு ஃபண்டு கொடுத்து பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுங்கன்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? நீங்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் என்ன பண்ணுதுன்னா, அனைத்து பாலிடெக்னிக், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பாலிடெக்னிக்கில் இந்த மாதிரி வாய்ப்பை கொடுக்குறாங்க. எப்படின்னா பாலிடெக்னிக்கில் இருக்கிற புக்கை பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது ஒவ்வொரு அந்த பாலிடெக்னிக்லேயும் நோட்டீஸ் போர்டு இருக்கும் பார்த்தீங்களா? அங்கேயே அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பல இலவச கோர்ஸ் கூட கொடுக்குறாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் கோர்ஸ், டேலி கோர்ஸ், டிவி மெக்கானிக்கு, இந்த மாதிரி எத்தனை கோர்ஸுகள் இருக்கோ அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி கொள்வதற்கு அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நீங்கள் முடிந்தால் பாலிடெக்னிக் மாணவர்கள்ட்டையும் கேட்டு வச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் பாலிடெக்னிக் லைப்ரரியிலையும் புக்குகள் இருக்கும். நீங்கள் அங்கேயும் வாங்கி படிச்சுக்கலாம். ஐஐடியில் ஃப்ரெண்ட்ஸில் இருந்தால். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களோ
இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே டச்சப் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக புத்தகங்களை இலவசமாக வாங்கி கொள்ள முடியும். சரிங்களா? நீங்கள் எல்லா புத்தகமும் ஒரே நேரம் கூட வாங்க தேவையில்லைங்க. சரிங்களா? இப்போ ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்கை மட்டும் ஒரு முறை வாங்கி கொள்ளலாம். அதை ஒரு 10 நாள் 15 நாள் படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவு மிக குறையும். இதே போன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ தொடர்ந்து பெற அந்த பெல் ஐக்கானை அழுத்தி விடுங்க. நன்றி.